குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் எக்ஸாம்பிள் 4.15 என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஏடி இஸ் த பைசெக்டார். ஏற்கனவே ஒரு ஒன் வேர்டில் நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்போது சொல்லியிருக்கேன். ஏடி பைசெக்டார் அப்படின்னு கொடுத்துட்டாங்கனாலே இந்த படம் இப்படி தான் வரும். ஸோ ஏ அப்படிங்கிற ஒரு ஆங்கிளோட பைசெக்டார், பிடியோட லென்த் என்னென்னு கொடுத்துட்டாங்க, அண்ட் டிசியோட லென்த்து என்னங்கிறத கொடுத்துட்டாங்க, ஏபியோட லென்த்து என்னென்னு கொடுத்துட்டாங்க, ஏசியோட லென்த் மட்டும் என்ன அப்படிங்கிறத நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பைசெக்டார் வந்தால் ஆங்கிள் பைசெக்டார் தேரத்தின் படி, ஸோ அக்கார்டிங் டு ஆங்கிள் பைசெக்டார் தேரம், ஏபி டிவைடட் பை ஏசி இஸ் ஈக்குவல் டு பிடி டிவைடட் பை டிசி எழுதியிருக்காங்க. பார்த்துக்கோங்க, ஏபி டிவைடட் பை ஏசி இஸ் ஈக்குவல் டு பிடி டிவைடட் பை டிசி. ஸோ இதை மாற்றி எழுதலாமா அப்படின்னா, ஸோ ஏபி டிவைடட் பை ஏசியாக லெஃப்ட் ஹேண்ட் சைடும், பிடி டிவைடட் பை டிசியாக ரைட் ஹேண்ட் சைடும் எழுதலாமா அப்படின்னா கண்டிப்பாக எழுதலாம், தப்பு இல்லை. ஸோ இப்போ நமக்கு கண்டிப்பாக 3 வேல்யூ தெரிஞ்சிருக்கும், ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தெரிஞ்சிருக்காது. ஸோ அந்த வேல்யூவெல்லாம் ஃபில்அப் பண்ணுங்கள். ஏபி 6 போட்டாச்சு, ஏசி தெரியாது, கண்டுபிடிக்க போகிறோம். அண்ட் பிடியோட வேல்யூ வந்து 4 எழுதியாச்சு, அண்ட் டிசியோட வேல்யூ வந்து 3 எழுதியாச்சு. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும், ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். நமக்கு நல்லாவே தெரியும், 4 into AC is equal to 3 into 6. 4 into AC is equal to 6 3 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 18 கிடைக்கும். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு கண்டிப்பாக என்ன செய்யணுங்கிறதும் நமக்கு நல்லாவே தெரியும். 4 அடுத்த சைடு கொண்டு போய் டிவைட் பண்ணணும். அப்போ 18 டிவைடட் பை 4 என்ன செஞ்சுருக்காங்க, 2 வச்சு கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. 2 2s are 4, 9 2s are 18. ஸோ 9/2 அப்படி தான் கிடச்சிச்சு. 9 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், 4.5 கிடைக்கும். சென்டிமீட்டர் கண்டிப்பாக எழுதணும். ஏசியோட வேல்யூ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ என்ன தெரிஞ்சால் இந்த சம் ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஏபி டிவைடட் பை ஏசி இஸ் ஈக்குவல் டு பிடி டிவைடட் பை டிசி அப்படிங்கிற ஃபார்முலாவை கன்ஃபியூஷன் இல்லாமல் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அழகாக ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ பைசெக்டார்னு வந்துச்சுன்னா இந்த பேஸில் உள்ளது ஒரு சைடு வரும் அப்படின்னு நான் ஞாபகம் வச்சுக்கிடுவேன். ரைட், இது ஒரு சின்ன க்ளூ. தேங்க்யூ.